நிலைமையில் ஆண்டவரே போர்ச்சவர்கள் அவரை அடிக்கிறதான காரியங்களில் அவர் எல்லாவற்றையும் ஆண்டவரை அவர் தாங்கி கொண்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கைகள் கால்களில் ஆணிகள் கடவப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர் ஒடுக்கப்பட்டு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை பூமியில் சிந்தும்படியாய் தன்னை முழுவதும் பிதாவின் சித்தத்துக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஓ அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் தேவகுமாரன் இறங்கி வந்தார் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவருடைய காரியமாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவரை போல ஆண்டவரை மாறுகிற ஒரு அனுபவம், அவரை போல ஆண்டவரை பேசுகிற ஒரு அனுபவம், அவரை போல ஜெபிக்கிற ஒரு அனுபவம், அவரை போல எல்லாவற்றையும் சகிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு ஆண்டவரே சிலுவையில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்ன இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. ஆண்டவரே அப்படியா தேவகுமாரன் நமக்காக சிலுவையில் தொங்கி நம்முடைய ஜீவனை அவர் விட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் மரித்தார், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவராய் காணப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவகுமாரனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவரால் ஆண்டவரே அவர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவகுமாரன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு ஆண்டவரே அவர் நம்முடைய ஆவியை நமக்கு தந்தருளினார் என்று பார்க்கிறோம். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்களும் வழி நடத்துவார் என்று வேதத்தில் வாசிக்கிறது போல பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரை இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஓ அந்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியான நம்மை நடத்துகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மோடு இருக்கிற அந்த அனுபவத்தை நாம் உணரும்படியாய், சத்தியத்திலே நடக்கும்படியாய், சத்தியத்தை விசுவாசிக்கும்படியாய், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படிப்பட்ட மேலான சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் உணர்வுள்ள இருதயத்தையும் தருகிற ஆவியானவர் இந்த நாட்களில் தேவ ஜனங்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாய், ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த நாளில் சபையை நடத்தும்படியாய், சபைக்குரிய எல்லா காரியங்களிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கேற்ற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும்படியாய், தகுதிப்படுத்தும்படியாய் தேவன் சபைக்குள்ளாக வைத்து ஆண்டவரே நீர் அப்படியாய் ஜனங்களை நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த அலங்காரத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவத்தும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு சொல்வது போல சீக்கிரமாய் வருகிற அவரை சந்திக்கத்தக்கதான சபையாக இந்த நாட்களில் எல்லா சபைகளையும் கர்த்தர் ஆண்டவரே தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னம் சபையில் வெளிப்படும்படியாய், தேவ மகிமையை சபைக்குள்ளாக ஆண்டவர் வெளிப்படுத்தும்படியாய், தேவனுடைய வல்லமை சபையில் விளங்கும்படியாய், வருகிற ஜனங்கள் ஆவியானவருடைய வல்லமையை தங்கள் ஆண்டவரே சரீரத்தில் ஆவியில் ஆத்மாக்களை பெற்றுக்கொண்டு சாட்சிகளாய் இருக்கும்படியாய் தேவன் பரிசுத்த ஆவியானவரே கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன் என்ற யோவேலில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையை பெந்தேகோஸ்தே நாளிலே ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். இன்றைக்கு அந்த ஆவியானவர் சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நம்மை நாமே நடத்தாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். தேவ மகிமைக்குள்ளாக நம்மை பாதுகாக்கிற அந்த பாதுகாவலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துவீராக. ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு கூட இருப்பீராக. நாங்கள் ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கிற அந்த அனுபவம் ஆண்டவரே எப்பொழுது எங்களுக்குள்ள அந்த உணர்வை தரும்படியாய் ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும்
வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேன் ஐயா. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகின்றேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நம்மை மறவாதவரே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நம்மை மறவாதவரே. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை துதிக்கிறேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை துதிக்கிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. என் இயேசுவே உம்மாவியார் ஒரு விசை என்னை நிரப்பிடும் ஐயா. என் இயேசுவே உம்மாவியார் ஒரு விசை என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும் உழைக்கணுமையா. ஆமென். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. உம்மோடு செலவிடும்
ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. என் இயேசுவே உம்மாவியார் ஒரு விசை என்னை நிரப்பிடும் ஐயா. என் இயேசுவே உம்மாவியார் ஒரு விசை என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. ஆமென். உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆமென். ஹல்லேலூயா. உடைய ஆவியின் பலத்தினால் ஆண்டவரே நாம் ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஓ அதன் மூலமாக உலகம் முழுவதிலும் நம்மை சாட்சியாய் நிறுத்தும்படியாய் தேவன் இந்த நாளில் தேவ ஆவியானவரை அதிகமாய் நம்முடைய சமூகத்தில் அவர் செயல்படும்படியாய் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர், தேற்றரவாளர், சத்தியத்துக்குள்ளே நிலைத்திருக்க செய்கிறவர், சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கத்தக்கதான கிருபை தருகிறவர். ஓ அந்த ஆவியானவர் இந்த நாட்கள் ஆண்டவரே தேவ ஜனங்களை தேவ மகிமைக்குள்ளாக வைத்து அவர்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே சபையில் உலாய் வருகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. ஓ வார்த்தை கொடுக்கிற ஆவியானவர், வசனத்தை பெற்று கொடுக்கிற ஆவியானவர். ஓ என்ன தேவைகளோடு ஜனங்கள் வருகிறார்கள், என்ன எதிர்பார்ப்பவர்கள் வருகிறார்களோ அதற்கு ஏற்ற வார்த்தை கொடுத்து தேவன் ஆண்டவரே அவர்களோடு இடைபடுகிறதை அவர் ஆண்டவரை உணர்த்தி வைக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழிநடத்தும் ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழிநடத்தும் ஆவியானவரே விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே ஆமென் எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளெல்லாம் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளெல்லாம் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா அவர் நடத்த வேண்டும் நம்மளை இந்நாளில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பிதாவோடு இயேசு பிதாவிடத்தில் கேட்டு என்ன செய்தார் எல்லாவற்றையும் செய்தார் என்று பார்க்குறோம் பிதா சொல்லாமல் அவர் எதையுமே செய்யலை இன்னைக்கு ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும் சபையை நடத்த வேண்டும் ஊழியர்களை நடத்த வேண்டும் விசுவாசிகளை நடத்த வேண்டும் தேவ ஜனங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நடத்த வேண்டும் ஆண்டவரே அவருடைய சித்தம் என்னதென்று தெரிந்து செயல்படுகிற இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஆவியானவர் ஜனங்களுக்குள்ளாக ஆளுகை செய்ய வேண்டும் ஜனங்களுக்குள்ளாக அவர் தங்கி இருக்க வேண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நடத்துகிற விதத்தை ஜனங்கள் உணர்கிற சபைகளாக இந்த சபைகள் மாற வேண்டாண்டவரே அப்படிப்பட்ட மேலான அனுபவத்துகளை எல்லாரையும் நீர் நடத்தும்படியாய் அருமையான இந்த கால வேளையில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் உண்மை சார்ந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளாக கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே ஹல்லேலூயா 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 கர்த்தர் தொடர்ந்து ஆவியானவர்கள் மத்தியில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தி தருவீராக ஹல்லேலூயா
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நாம் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி ஹல்லேலூயா வானத்துக்கு நேராக நம் கரங்களை நீட்டி நம் இருதயங்களை தாழ்த்தி கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவோம். அவர் நல்லவர். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கிறோம், பிந்தின திராட்சை ரசம் அது ருசி உள்ளதா இருந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களும் அப்படித்தான் மாற வேண்டும். ஒரு காலத்தில் நாம் ஜெபித்த ஜெபத்திற்கும் இப்போ ஜெபிக்கிறதற்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. சகலமும் படைத்த தேவன் அவர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், சர்வ சிருஷ்டியை காக்கிறவர். ஓ, நாம் எல்லாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா. உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா. உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. கரங்களை உயர்த்தி பிரசன்னம், பிரசன்னம், தேவ
பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே அடைக்கலமே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். துதியினிலே வாழ்பவரே, துதியினிலே வாழ்பவரே, துணையாளரே, என் மணவாளரே, துணையாளரே, என் மணவாளரே. துதியினிலே வாழ்பவரே, துதியினிலே வாழ்பவரே, துணையாளரே, என் மணவாளரே, துணையாளரே, என் மணவாளரே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆனாதி தேவன் அடைக்கலமே, ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் புயங்கள் ஆதாரமே, அவர் புயங்கள் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் புயங்கள் ஆதாரமே, அவர் புயங்கள் ஆதாரமே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம்.
அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். யாரெல்லாம் அவர் மேல் வாஞ்சியாய் இருக்கிறீர்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் கரம் பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். ஓ, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். நீர் எங்களை நிரப்புவீராக. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். எப்படி தவணமா இருக்கணுமா? தவணம் என்றால் தாகமா இருக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளை ஊற்றுவேன். அந்த வறண்டு கிடக்கிற அந்த வெடிப்பு விட்ட நிலம் எப்படி ஒரு நீருக்காக ஏங்குகிறதோ அதுபோல நம்முடைய இருதயம் தேவனுடைய அன்புக்காக, அவருடைய பிரசன்னத்திற்காக வாஞ்சியாய் இருக்க வேண்டும், ஏங்க வேண்டும். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம்பா, உம்மை துதிக்கிறோம்பா. அப்படிப்பட்ட இருதயத்தை தான் தேவன் நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம்பா, உம்மை துதிக்கிறோம்பா. நன்மைகளின் நாயகனே, நன்மை செய்கிறவரே, அவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வேதத்தில் பார்க்கிறோம், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைகிறான். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் பார்க்கிறோமே, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் எப்பொழுது நமக்கு சமீபமா இருப்பார்? நாம் அவரை கிட்டி சேரும்போது, நாம் வாஞ்சையா இருக்கும்போது அவர் நம்மை நிரப்புகிறவராயிருக்கிறார், கரம் பிடித்து நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம்பா, உம்மை துதிக்கிறோம்பா. மோசே தேவனுடைய பிரசன்னத்திற்காக அவன் காத்திருந்தான். காத்திருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்? புது பலன் அடைவார்கள். அவர்கள் செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஹல்லேலூயா. அந்த மலையின் அனுபவம் மோசேவுக்கு தேவன் அவரை வெளிப்படுத்தினார். அவனுடைய வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றினார். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். ஒரு தாவீது தேவனை அதிகமாய் நேசித்தான். அவன் அதிகமாய் நேசிக்கும் போது என் தாசனாகிய தாவீதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த உறவு தான் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஒரு தகப்பனுக்கு ஒரு மகனுக்கு இருக்கிற உறவு, ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு. தாய் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் உள்ளங்கையில உன்னை வணைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம்பா, உம்மை துதிக்கிறோம்பா, உம்மை துதிக்கிறோம்பா. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம்பா. சகாயம் செய்யும் கேடகமே, சகாயம் செய்யும் கேடகமே, மகிமை நிறை பட்டயமே, மகிமை நிறை பட்டயமே, பிரசன்னம்
பிரசன்னம், தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, நிகரப்படுத்தும் துணையாளரே, ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, ஸ்திரப்படுத்தும் துணையாளரே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பலப்படுத்தும் போதகரே, பலப்படுத்தும் போதகரே, நிலை நிறுத்தும் நாயகரே, நிலை நிறுத்தும் நாயகரே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், நம்மை நேசிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நீதிமானாய் மாற்றுகிறவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். பாவத்தில் இருந்த நம்மை, அக்கிரமத்தில் இருந்த நம்மை, சாபத்தில் இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தை சிந்தி, அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டாரே. தகுதியில்லாத நம்மை அவருடைய சமூகத்தில் நிற்கும்படிக்கு, அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு நமக்கு கிருபை பாராட்டினாரே. அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்களை நேசிக்கிறவரே, எங்களை நடத்துகிறவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபை, கிருபை, கிருபை. அவர் நாமம் அதிசயமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறாரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ, துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ, மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ, மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீ, உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீ, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. அல்லேலூயா. ஒரு சில நிமிடம் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை எல்லாம் உயர்த்துவோம். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் அடைவார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. ஏலி தன்னுடைய குமாரர்களை தேவனுக்குள்ளாக அவன் நடத்தவில்லை என்று ஏலியின் மேலே தேவன் கோபமானார். அந்த பிள்ளைகளை அவன் சரியாக நடத்தவில்லை என்று தேவன் கண்டார். அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாய் பாளையத்தில் அவருக்கு விரோதமாய் ஜனங்களை ஏவி விட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி ஏலியினிடத்தில் அவர் பேசுகிறார். அப்போ அந்த தீர்க்கதரிசி ஏலியினிடத்தில் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஏலியை எச்சரிக்கிறான், அந்த தீர்க்கதரிசி. அல்லேலூயா அல்லேலூயா. அவருக்கு நாம் கனத்தை செலுத்தும் போது கர்த்தர் நம்முடைய சந்ததியை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அதான் கர்த்தருக்குரிய கனத்தை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களிலே பிரவேசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்குரிய கனத்தை நாம் செலுத்தும் போது அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளை ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டி, உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டி, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். எல்லாம் அறிக்கையிடுவோம். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சுகம் பலன் ஜீவன் தந்தீரே, ஆரோக்கியம் தந்தீரே, எங்களை நடத்தி வந்தீரே, உங்க நாமத்தை உயர்த்தும்படிக்கு கிருபை பாராட்டினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பந்திக்கு நேராக கடந்து சொல்லுவோம். கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இந்த இடத்துல அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்திலும் பங்குள்ளவர்களாய் கர்த்தர்